பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27வது அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய கடைசி நாட்களில் நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தனக்குண்ட எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்து மற்றவர்களுக்கு நன்கொடைகள் கொடுத்து அனுப்பிவிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். 175 ஆண்டுகள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்த ஆபிரகாம் 175வது வருஷத்திலே மரணம் அடைவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. மரணமடைந்த அந்த ஆபிரகாமை ஏத்தின் புத்திர கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்ததான அந்த மக்பேலா என்ற இடத்திலே அவர்கள் அடக்கம் பண்ணப்படுவதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதிக்கதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து இஸ்மவேலுடைய குமாரர்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. யாக்கோபும் ஏசாவும் ஈசாக்குக்கு பிறக்கிற காரியத்தை குறித்தும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. தொடர்ந்து 26வது அதிகாரத்திலே பெலிஸ்தீரின் ராஜா அபிமெலேக்கு அங்கே ஈசாக்கோடு சொல்கிறதான காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. பஞ்சம் உண்டானபடியால் இதோ எகிப்துக்கு போகக்கூடாது என்று சொன்ன பொழுது ஈசாக்கு கேராரிலே குடியிருந்ததை குறித்தும் அங்கே இருந்த பொழுது தன் மனைவியாகிய ரெபக்காலை சகோதரி என்று அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் நிமித்தம் சொல்லுவதை குறித்தும் இதனால் அபிமெலேக்கு எச்சரிக்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை ஈசாக்கு பெற்றுக்கொண்டதையும் தொடர்ந்து ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்தது குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. இதனால் அங்கிருந்த ராஜா அபிமெலேக்கு பொறாமை கொண்டு இந்த இடத்தை விட்டு போய்விடு என்று சொல்லும்பொழுது அங்கே கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்ட பொழுது துறவு தோண்டின பொழுது அந்த ஆபிரகாமின் காலத்தில் உள்ள அந்த துறவு அங்கே உள்ள கேரார் மேய்ப்பர் வாக்குவாதம் பண்ணி அந்த துறவை தூற்று போட்டார்கள். அதுக்கு எஸ்ஐக்கு என்று சொல்லிவிட்டு திரும்ப அடுத்த துறவை தோண்டின பொழுதும் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். செத்துனா என்று சொல்லி அதை சொல்லிவிட்டு திருப்பி இன்னொரு அந்த இடம் விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறவை ஒட்டின பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இந்த இடத்துல தேவன் எனக்கு பழுக இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று சொல்லி பெயரிடுவதை குறித்து பார்க்கிறோம். ரெகோபோத்தின் ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு பழுகி பெருகும்படி நமக்கு உண்டாக்கியதான ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அபிமெலேக்கு ஈசாக்குக்கு பயந்து உடன்படிக்கை செய்கிறதை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. 27வது அதிகாரத்திலே யாக்கோபு ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதிர்ந்த வயதிலே ஈசாக்குக்கு கண்கள் இருளடைந்து பார்வையற்று இருந்தபடியினால் ஏசா போல் தன்னை மாற்றி வேஷம் போட்டுக்கொண்டு அங்கே யாக்கோபு யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு பதிலாக சுதந்திரித்து கொண்டான். எனவேதான் இங்கே ஏசா திருப்பி வேட்டையாடி திரும்பி வந்த பொழுது தன் ஆசீர்வாதம் சேஷ்டபத்திர பாகம் எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி மனதிலே வெறுப்படைந்தவனாய் ஈசாக்கை கொலை செய்ய தேடுகிறது குறித்தும் யாக்கோபை கொலை செய்ய தேடுகிறது குறித்தும் யாக்கோபு இது நிமித்தமாக தனது தாயார் சொல்கிறதான லாபானிடம் போய் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் கொடுக்கிறதான காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம்
என் உயிர் உனக்கு வெறுப்பாயிருக்கிறது. தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அங்கே லாபானிடம் போக சொல்வதை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு ஓடிப்போ சொல்லி அந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். தேவன் தாமே யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை வரவிடுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். சர்வவல்லமை தேவன் இந்த வசனங்களை வாசிக்கிற தியானிக்கிற நம்மோடு கூட இருப்பாராக. நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவன் தாமே பிள்ளைகள் வாஞ்சிக்கதான் நன்மைகளை ஈவுகளை கட்டளையிடுவாராக. நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணின ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளாகிய நமக்கும் உண்டாயிருக்கும்படி தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.